ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ரோ லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் யூனிட் 1ல் இருக்க ஃபோரியர் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோரியர் சீரிஸில் வந்துட்டு ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் இன் 0 to 2π லிமிட்டில் பார்க்க போகிறோம். இதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து f of x equal to a0 divided by 2 plus summation n equal to 1 infinity an cos nx plus summation n equal to 1 infinity bn sin nx. a0ஓட ஃபார்முலா என்னன்னா 1 by pi integral 0 to 2π f of x dx. 0 to 2π ஏன் போடுறோன்னா நம்மளுக்கு லிமிட் வந்து 0 to 2π கொடுத்துருக்காங்க. ஏனோட ஃபார்முலா வந்துட்டு 1 by pi integral 0 to 2π f of x cos nx dx. bnோட ஃபார்முலா 1 by pi integral 0 to 2π f of x sin nx dx. இதில் வந்து ப்ராப்ளம் 1 பார்க்க போகிறோம். இது ஃபைண்ட் த ஃபோரியர் சீரிஸ் 2π ஃபார் த ஃபங்க்ஷன் f of xக்கு வந்துட்டு நம்ம x2ன்னு கொடுத்துருக்காங்க. லிமிட் வந்து 0 to 2π கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா படி தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் வந்து a0 கண்டுபிடிக்கணும், an கண்டுபிடிக்கணும், bn கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு a0 கண்டுபிடிக்கலாம். a0ஓட ஃபார்முலா என்ன? 1 by pi integral 0 to 2π f of x dxன்னு கொடுத்துருக்காங்க. f of x அவங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, x2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேஷன் ரூல் படி என்னன்னா, பவர் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும், அதை வந்து நம்ம டினாமினேட்டர் எழுதுவோம். இங்கே அதுதான் எழுதியிருக்கேன். 2 + 1 டிவைடட் பை அந்த 2 + 1 எடுத்து எழுதியிருப்போம். அப்போனா x பவர் கியூப் டிவைடட் பை 3 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட் நார்மலாக அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ இந்த லிமிட்டை வந்துட்டு இந்த பவரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரலாம். இந்த 1π அப்படியே வெளியே இருக்குது. உள்ளே கொண்டு வர 2 பவர் கியூப் வந்துட்டு 8ன்னு மாறும். பை கியூப் வந்துட்டு பை கியூபாக தான் இருக்கும், டிவைடட் பை 3 இருக்கும். இங்கே ஒரு பை இருக்குது, இங்கே ஒரு பை இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணும்போது 8π² டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து a0. இப்போ வந்து bn கண்டுபிடிக்க போகிறோம். bnோட ஃபார்முலா வந்து 1 by pi integral 0 to 2π f of x. இங்கே வந்து sin nxன்னு போடுவோம். அங்கே வந்து an கண்டுபிடிக்கலாம், இங்கே cos nxன்னு போடணும். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாம் சேமாக தான் இருக்கும். இதுக்கும் பெர்னாலி இது வந்து யூன்னு எடுத்துப்போம், இது வந்து வீன்னு எடுத்துப்போம். இங்கே வந்து f of x பதிலாக x2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். பெர்னாலிஸ் தியரம் தான் யூஸ் பண்ணோம். பெர்னாலிஸ் தியரம் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது யூவை வந்து அப்படியே வச்சிருக்கணும், வியை வந்து ஒரு டைம் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். மைனஸ்ங்கிறது ஃபார்முலாவோட மைனஸ் தான். செகண்ட் வந்துட்டு u வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். x2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இதை வந்து செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். இது செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணாலும் இப்படி வரும். அதுக்கப்புறம் இதை வந்து மறுக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 மட்டும் தான் வரும். அதை வந்து இது தேர்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். இதை வந்து சால்வ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இங்கே என்ன போடுவோம்னா, cos nx வந்து அப்போ சொன்ன மாதிரி 1 தான் எடுத்துக்கணும். sin nx வந்து 0ன்னு எடுத்துப்போம். இது வந்துட்டு 0 to 2π இருக்கும்போது மட்டும்தான் எடுத்துப்போம். இப்படி இப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த sin nx இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு போயிடும். இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். இந்த 2 டேர்ம் மட்டும் தான் வரும். இந்த 2 டேர்ம் மட்டும் வரணும்னா இது மட்டும் தான் வரும். மைனஸ் x2 டிவைடட் பை n ப்ளஸ் 2 டிவைடட் பை n பவர் 3 இது மட்டும் தான் வந்திருக்கும். இதுக்கு வந்து நம்ம இன்னும் லிமிட் அப்ளை பண்ணல. 0 to 2π லிமிட் அப்ளை பண்ணணும். இப்போ லிமிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டா, இந்த x2 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லிமிட் வந்து இதுக்கும் சேரும். அப்போ வந்து 4π² டிவைடட் பை n அப்படின்னு வரும். இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸே இல்லை, அப்போ இந்த டேர்ம் அப்படியே வரும். மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0ஆக மாறும். இந்த டேர்மில் எக்ஸே இல்லை, அப்போ இந்த டேர்ம் மட்டும் இங்கே வரும். இந்த வந்து மைனஸ் உள்ளே போய் மல்டிபிள் ஆகி இந்த டேர்ம் ஃபுல்லாக மைனஸ் ஆகும். இப்படி வந்திருக்கும். இதை வந்து இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் மட்டும் வரும். இங்கே வந்து வெளியே வந்து ஒரு பை இருக்குது, இங்கே உள்ளே வந்து ஒரு π² இருக்குது. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் மைனஸ் 4π டிவைடட் பை nன்னு கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம bn. இப்போ இது வந்து an bn a0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of x ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த டேர்ம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து anோடது. இது வந்துட்டு இது வந்து a0, இது an, இது வந்துட்டு bn. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். anக்கு டிவைடட் பை 2 இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து இது கூட மல்டிபிள் ஆகும். மற்றதெல்லாம் அப்படியே தான் வந்திருக்கும். மல்டிபிள் பண்ணால் இங்கே கீழே 6ன்னு இருக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 4 3 அப்படின்னு மாறும். மிச்சம் இருக்கிறதுல இங்கே வந்து இந்த டேர்ம் மேலே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் வெளியே எடுத்து எழுதியிருக்கேன். 4 இங்கே cos nxங்கிறது ஃபார்முலாவில் இருக்கிறது தான் டிவைடட் பை n² கண்டுபிடிக்கல வந்தது. இங்கே sin nxங்கிறது ஃபார்முலாவில் இருக்கிறது டிவைடட் பை n கண்டுபிடிக்கல வந்தது. இதை மட்டும் எடுத்து வெளியே எழுதியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். 0 to 2π லிமிட்டில் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஃபங்க்ஷன் வந்து f of x². ஓகே, இந்த சம்மோட நோட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.